ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி பூரத்தை பற்றி பார்க்குறோம். ஆடி பூரம் அதுக்கு முன்னாடி ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல பூரா அம்மன் கோயில் வழிபாடுகள் வந்து சிறப்பாக இருக்கும். அம்மன் வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து கடக ராசியில் பயணிக்கும் போது ஆடி மாசம் பிறக்கிறது. இந்த ஆடி மாசம் அம்மனுக்கு ஏன் உகந்த மாசமா இருக்குன்னா கடக ராசியோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஆவார். சந்திரன் சொல்றது பெண் கிரகம் ஆவார். அப்படின்னு சொல்லும் போது இங்க அம்மனுக்கு மிக முக்கியமான மாதமாக கொண்டாடப்படுகிறது. ஆடி 18 பாத்தீங்கன்னா எல்லாரும் நீர்நிலைகள் உள்ள ஆலயங்கள்ல பூரா வழிபாடுகள் செய்வாங்க. ஏன்னா கடக ராசி என்பது பாத்தீங்கன்னா நீர் ராசி. அதனால நீர்நிலைகள் உள்ள பக்கத்துல உள்ள கோயில்கள் அப்புறம் சிறப்பான வழிபாடுகள் இருக்கும். ஆடி பூரம் ஆடி மாசம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அன்னைக்கு ஆடி பூரங்க. இது பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி மக்களை காக்க, உலக மக்களை காக்கிறதுக்காக சக்தியாக அவதரித்த திருநாள் ஆகும். அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பூமாதேவி ஸ்ரீ ஆண்டாளாக அவதரித்த திருநாளாகும். இந்த திருநாளில் சைவம் மற்றும் வைணவம் ஆலயங்களில் மிக சிறப்பான வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்பா இருக்குங்க. இது வருகிற ஆடி 29ஆம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் வருகிறது. அன்று உங்களால் முடிந்த அளவுக்கு வளையல், கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது சிறப்புங்க. வரன் அமையலைங்க, ரொம்ப வருஷமா நாங்கள் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், வரன் அமையல, அப்படி உள்ளவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, திருமணம் நடந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம், ரொம்ப ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பு, குடும்ப வளங்கள் மற்றும் நன்மைகள்லாம் அம்பாள் வழிபாடு செய்வது மூலியமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. நீங்கள் அனைவரும் வர்ற ஆடி மாதம் கடைசி வெள்ளி 29ஆம் தேதி அம்மனை தரிசித்து வழிபாடு செய்வதன் மூலமாக சகல வளங்களும் சகல நன்மைகளும் பெற வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.